தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன? சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ரொம்ப ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது, 2026 தானே சனி பெயர்ச்சி, இது என்ன 2025 ஒரு சனி பெயர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது. நானும் 10ஓட 11 அப்படி சொல்லிட்டு போக விரும்பலை. அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். சனி பகவான் இப்போ கடந்த 3-4 பெயர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் அதாவது தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார். இப்போ 3 பயிற்சியாக நடக்குது. அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ கும்ப ராசியில சனி பகவான் இருக்கார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். நல்ல கவனிங்க, மீனத்துக்கு போறார். அங்க 6 மாச காலம் இருக்கார். மார்ச்சுக்கு போறவர் 6 மாசம் மீனத்துல இருக்கார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். மீண்டும் என்ன பண்றார்? அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார். இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மள்ட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார். செப்டம்பர் லாஸ்ட், அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார். மீண்டும் என்ன பண்றாரு? 6 மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார். நிரந்தரமா அவர் நம்மளை விட்டு வெளியில போறது திருப்பி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் பர்மனண்டா கும்பத்தை விட்டு வெளியில போறார். இப்போ இதனால என்னன்னா, எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனியா ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா, அவர் அதே சனி பகவான் திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டு 6 மாசம் திரும்பி 11ஆம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த மார்ச்சுக்கு பிறகுதான் 7.5 சனியா தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார், செயல்பட ஆரம்பிக்க போறார். அப்ப இதுல எல்லாருக்கும் ஒரு குழப்பம். சனி பெயர்ச்சி இப்பயா 2025 26? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சனி பெயர்ச்சி 2025 தான். அப்ப 26 ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நிரந்தரமா அங்கேயே தங்குற அந்த 2.5 வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது, திருக்கணித பஞ்சாங்கம் உள்ள போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது. இப்ப 2026 தான் அவர் நமக்கு நிரந்தரமா உட்காரும் போது இந்த 6 மாசம் கணக்கீடு இல்லாம போயிடும். இப்ப இந்த 6 மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம், அவர் எங்க வரவே இல்லை அப்படிலாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க இப்ப இந்த 6 மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப சனி பெயர்ச்சிங்கிறது இதுதான். இப்ப இந்த 6 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு பிறகு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும். இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போறேன். தொடர்ந்து பாருங்க. மனக்கணக்கில் மிகப்பெரிய வெற்றி அடையும் ரிஷபராசி அன்பர்களே. மனக்கணக்கு போட்டே வெற்றி பெறக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். திருமண கணக்கிலும் வெற்றி கிடைக்கும், மனக்கணக்கிலும் வெற்றி கிடைக்கும், பணக்கணக்கிலும் வெற்றி கிடைக்கும். இந்த கணக்கெல்லாம் இப்ப ரொம்ப சரிவர இன்னும் தெளிவுபடுத்த போறீங்க. இடையில கொஞ்ச நாள் கணக்குகளை சில பேரை நம்பி விட்டுட்டீங்க, ரொம்ப நம்பிட்டீங்க. அந்த நம்பிக்கையினுடைய வழி என்னன்னா இப்ப கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, முன்னாடியே நம்ம களத்துல இறங்கியிருக்கலாம், முன்னாடியே ஏன்னு கேட்டிருக்கலாம், இப்படி நம்பிட்டோமடா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கக்கூடிய காலம். ஆனாலும் பரவாயில்லப்பா, இந்த நேரத்தில் யாரோ பின்னாடி தட்டி எழுப்பி விட்ட மாதிரி இருக்குங்க எனக்கு
இதுதான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுத்துற கிஃப்ட். எப்படி உறங்கிக் கொண்டிருந்த ரிஷபத்தை, நம்பிக்கொண்டிருந்த ரிஷபத்தை பின்னாடி யாரோ தட்டி எழுப்புறாங்க. நீ உறங்காத, உறங்கிட்ட, எழுந்துரு, உனக்கு வெற்றி உண்டாயிடுச்சுன்னு. நீ நம்பிட்ட, அதனால ஸ்தம்பிச்சு நிக்கிற, நீ நம்பினது போலியான ஆள், நம்பாத அப்படின்னு உங்களை யாரோ உரசி பார்க்க போறாங்க. ஒரு காலையில 3 மணி இருக்கும், விடிய காலையில இந்த கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். 2 மணி வரைக்கும் வண்டி ஓட்டிடலாம். இந்த 2லேருந்து 3 மணி அந்த டிராவல்ல வண்டி ஓட்டும் போது அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கும். வண்டி போறது நல்லா தெரியும் நமக்கு, ஆனா அப்படியே கண்ணு எப்படி மூணுதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல நம்ம ஏதோ நடக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் வரும். திடீர்னு அது ஒரு, எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கு? அதுக்கு பிறகு தூக்கம் வராது. ஆனா அது மாதிரி வரக்கூடாது, அது வேற விஷயம். அதுதான் சொல்றேன், அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இது என்னடான்னு தெரியாத நேரத்துல நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இதுதான் நான் சொன்னது, இந்த கார் வேற. விடிய காலையில 3 மணிக்கு வரக்கூடிய தூக்கம் அழுத்தம், அந்த இடத்துல நமக்கு ஒரு டிராவல் மாறும், ஒரு திருப்பு முனை ஏற்படும். அப்ப அதுக்கு பிறகு நமக்கு தூக்கமே வராது, தெளிவா வண்டி ஓட்டுவோம். இப்ப இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே சூழ்நிலை தான். கொஞ்சம் சறுக்க பார்த்தீங்க, சில கிறுக்கல்களால், இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாம், சில கிறுக்கு பசங்களால நம்ம வாழ்க்கையில சறுக்க பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம்? கிறுக்கங்களை எல்லாம் பிடிச்சி தள்ளிட்டு, அந்த கிறுக்கல்களை எல்லாம் அழிச்சிட்டு ஏறக்கூடிய அற்புதமான நேரங்க. சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வராருங்க, லாப சனியா வராருங்க. ஆல்ரெடி சனி சுக்கிரனோட இடங்க உங்க இடம். இதுல சனி தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வரான். இந்த மார்கழி மாசத்துல புதன்கிழமையில எப்படி குசேலன் கிருஷ்ணனை போய் பார்த்தான்னு ஒரு கதை வரும். குசேலனை உட்கார வச்சு பாதத்துல பூஜை பண்ணி அந்த கிருஷ்ணன் அவனை சந்தோஷப்படுத்தினதாக சொல்லுவாங்க. குசேலன் அதுக்கு என்ன கொடுத்திருப்பான்? அவள் கொடுத்திருப்பான். கடவுளுடைய நண்பனை சந்திக்கிறான். இதே மாதிரிதான் சனி பகவான் இப்ப மீட் 11th பிளேஸ் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இருக்கிற இடம் ரிஷபராசி. இவர்களுக்கு சனி 11ஆம் வீட்டுல வரும் பொழுது, சாதாரணமா வந்தாலே, சாதாரண இடத்துல வந்தாலே, 11ஆம் இடத்துல வந்தா சனிக்கு நல்ல கொண்டாட்டம். நண்பனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான், அப்போ உங்களுக்கு என்ன டபுள் கொண்டாட்டம். அப்ப ஓப்பனா சொல்றேன், ரிஷபராசியில எந்த பதவியில இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். தைரியமா ஸ்கெட்ச் போடுங்க, தைரியமா பிளான் பண்ணுங்க. மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு வாங்குவீங்க, குடும்பத்துல பாராட்டு வாங்குவீங்க. அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயரப் போகிறது. இன்னைக்கு சாதாரண அமைச்சரா இருந்தீங்கன்னா நாளைக்கு பெரிய அமைச்சர் ஆயிடுவீங்க. இன்னைக்கு எம்எல்ஏவா இருந்தா நாளைக்கு அமைச்சர் ஆயிடுவீங்க. ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சரித்திரத்தை படைக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாக வரப்போகிறது. சரித்திரத்தில் நீங்கள் இடம் பெறப் போகிறீர்கள் என்பது 100% உண்மை. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? சரித்திரத்தில் இடம் பெறதுன்னு அவ்வளவு சாதாரணம் இல்லை. இவர் ஈஸியா சொல்றாரு. ஒரு பள்ளி படிப்புக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க, பல படிப்புகள்ல தோல்வி அடைந்த பிள்ளைகள், வெற்றி கனியை பறிக்க முடியாம ஸ்தம்பிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வெற்றி கனிகள் கிடைக்க போகுது, கன்ஃபார்மா கிடைக்க போகுது. பதவிகள், பள்ளி படிப்புகள், பட்ட படிப்புகள், தேர்வுகள் எல்லாத்திலும் வெற்றி. இதை விட இன்னொன்னு சொல்றேன், துரிதமா ஏதாவது லாப காரியங்களில பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா அந்த பிசினஸ்ல இது எளிமையா சக்சஸ் பண்ற டைம். சுக்கிரன் சனி சேர்ந்துட்டாங்க, ஆயுளும் கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது. பணத்தை விட அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுங்கிற எண்ணம் கிடைக்கும். இதுதான் இப்ப இருக்கிற ஒரு பெரிய பலம். பணம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ண, ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டா, எனக்கு கொடுத்த பணத்தை நான் யாருக்கோ கொடுத்துட்டு வந்துட்டா கொடுக்க மாட்டோம். இதுதான் ரிஷபம். இப்போ மனக்கணக்கு சரியா போடுவீங்க.
யாராவது உங்களை போதனை அதை என்ன சொல்லுவாங்க, புகழ்கிறார்கள், பெருமைப்படுத்துறாங்க, அவங்கள்ட்ட நீங்க ஏமாற மாட்டீங்க. இந்த வருஷம் இந்த 2026 சனி பெயர்ச்சி 25 பாத்தீங்கன்னா 25, 26, 27, 28 வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. எல்லார பத்தி அப்படியே அச்சு வேற ஆணி வேற அப்படி கை புடியில வச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய சிண்டு உங்க கையில இருக்கும். எஸ், ஒவ்வொருத்தவங்களுடைய சிண்டு உங்க கையில இருக்கும். இதுதான் ரிஷபம். இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பர்ஃபெக்டா உங்களுக்கு நல்லத்தை கொடுக்குறார், நில புலங்களை கொடுக்குறார். நிறைய இந்த ரியல் எஸ்டேட்ல சம்பந்தப்பட்டவர்களுக்கு நில புலங்களை கொடுப்பார். நல்ல முன்னேற்றம், நல்ல யோகம். திறன்பட உங்களுடைய பிளானை போடுங்க, சீக்கிரட்டா போடுங்க. நான் இந்த வார்த்தைகள் உதாரணம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகளை மட்டும் அதிகமா விட்டுடாதீங்க. நம்ம எவ்வளவு தூரம் ஒரு பேனா சொல்லுவாங்க, கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருப்பார், என் பேனா தலை குனியும் பொழுது பல பேருடைய தலை எழுத்து மாற்றப்படும்னுவார். அதே மாதிரி இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்படி கீழே இறங்குனீங்கன்னா, இறங்குறதுனா என்ன, வணங்குறது, வணங்குறதுனால உங்க வாழ்க்கை உயரப்போகுது. இது ஒரு பெஸ்ட் இயர். இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெஸ்ட் சனி பெயர்ச்சி. ரொம்ப நாளா தவம் கடந்த உங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் கிடைக்க போகுது. நீங்க இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பெருமாளுக்கும் உங்களுக்கு ஒரு ஷேர் போட்டுக்கோங்க. என்ன லாப சனி, எல்லா பணமும் நமக்கே கிடைச்சா நல்லது தானே, எல்லா சந்தோஷமும் நமக்கே கிடைச்சா நல்லது தானே. கிடைக்கிற சந்தோஷத்துல இறைவா எனக்கு 10 கோடி ரூபா கொடுத்தினா உனக்கு 1% தரேன்னு ஒரு ஷேர் போடுங்க திருப்பதி பெருமாளுக்கு. உண்மையா சொல்றேன், அந்த மகாலட்சுமிக்கு ஷேர் போடுங்க, பெருமாளுக்கு போடுங்க, 1% போடுங்க. நீங்க பாருங்க, கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல நேரம், அற்புதமான நேரம். நீங்க சம்பாதிக்கிற பணம் 1 ரூபா விரயமாகாது. நீங்க பசுமாடு வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க, சுபகாரியங்கள் நடத்துவீங்க, எல்லாத்திலையும் டாப் கிளாஸ்ல வரப்போறீங்க. அதனால ரிஷபராசிக்காரர்கள் ஒரே ஒரு நிபந்தனை தான், 1% ஷேர் பெருமாளுக்கு போடுங்க. சார் நான் சிவனை தானே சார் கும்பிடுவேன், பெருமாளை கும்பிட மாட்டேன்னா கவலைப்படாதீங்க. சிவாலயத்துல மகாலட்சுமி இருப்பா, அந்த மகாலட்சுமி கிட்ட ஷேர் போடுங்க, இது பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடும். எப்படி ஐடியா, கரெக்டு தானே? மகாலட்சுமி அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்க போகுது. இது என்னன்னா, வரக்கூடிய வருமானம், வரக்கூடிய நமக்கு லாபம், இது எதுவும் நம்மளை தாண்டி நமக்கு இல்லாம போயிடாது. இதுக்குதான் அந்த 1%. இந்த தடவை நம்ம ஜெயிச்சாகணும், இந்த தடவை வெற்றி பெற்றாகணும். இது நிறைய எல்லாமே இந்த தடவை நிர்பந்தமா அமையும். அப்ப இதுக்கெல்லாம் கடவுளுடைய துணை கொஞ்சம் வேணும். அந்த கடவுள் துணைக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். கடவுளே எனக்கு என்ன நடந்தாலும் அதுல நான் உனக்கு நல்லது செய்யறேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரிஷபம் மிக அருமையான நேரம். லாப சனி ஒரு கட்டம் கட்டி ஒரு ஆட்டம் ஆடி மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வரப்போறீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.